எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வீக்லி 2 கன்டென்ட் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஃபேமிலி லிவிங் காஸ்ட் பேசிட்டேன். இப்போ வந்து யூஸ்டு கார பத்தி பேசலான்னு இருக்கேன். அதாவது கத்தார்ல புது கார் வாங்குறது பெஸ்ட்டா? யூஸ்டு கார் வாங்குறது பெஸ்ட்டா? அந்த 2 விஷயத்த இப்ப நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். அதாவது இப்ப கத்தார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் இருந்த இந்த 11 வருஷத்துல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு டிடா வச்சிருந்தேன். அது வந்து ஒரு 9,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 3 வருஷம் யூஸ் பண்ணேன். ஒரு கார் யூஸ்டு கார் வாங்குறோம் 9,000 ரூபாய்க்கு வாங்குறோம்னா அது ஒரு மாசத்துக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு 2,000 ரியால் நீங்க பட்ஜெட் வச்சிருங்க. அந்த காரோட விலை 9,000 ரியால். ஒரு வருஷத்துக்கு நீங்க இன்ஸ்பெக்ஷன்லாம் போயிட்டு எல்லா செலவும் பண்ணா ஒரு 2,000 ரியால் நீங்க எக்ஸ்பென்ஸ் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த 2,000 ரியால் எக்ஸ்பென்ஸுக்கு மேல வந்ததுன்னா அந்த கார் நீங்க வச்சுக்கவே கூடாது, திரும்ப வித்துடணும். ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிறது தான் என்னோட விஷயம், என்னோட அனுபவம். ஏன்னா ஒரு யூசர் கார் வாங்கும்போது நல்லா பார்த்து வாங்கணும். கிலோமீட்டர் அதிகமாக ஓடின வண்டியை வாங்கவே கூடாது. கிலோமீட்டர் கம்மியாக ஓடின வண்டியை நீங்கள் ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அது ஒரு 4-5 வருஷம் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைக்காது. ஆனால் அந்த 15 ரூபாய்க்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கார் வந்து இப்போ கத்தாரில் வந்து டிமாண்ட் வந்து யூசர் காருக்கு அதிகமாகவே இருக்கு. அதனாலேயே சில பேர் என்னன்னா, என்னால் கேரேஜ்லாம் போக முடியாது, எனக்கு காரை பற்றி நாலேஜே இல்லை, நான் வந்து காரை பற்றி ஏதாவது ஒன்று விஷயம் நினச்சேன்னா சரியான கேரேஜுக்கு போகணும், அதனால எனக்கு கேரேஜோட கான்டாக்ட்ஸும் அதிகமாக கிடையாது, அதனால நான் யூசர் காருக்கு போகிறேன்னு சில பேர் யூசர் கார் நியூ காருக்கு போயிடுறாங்க. அதாவது யூசர் காருன்னு நான் சொல்லிட்டேன், அது வந்து நியூ காருக்கு போயிடுவாங்க. புது காருக்கு போனீங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் பணம் கட்டணும். அது ஒரு 30,000 40,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதை விற்கும் போது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு விற்கும் போது டிப்ரெஷன் வேல்யூ கம்மியாக போகும். அப்போ உங்களுக்கு ஒரு 13,000 ரூபாய் நட்டமாகும். ஒரு சில பேர் அதை யூஸ் பண்ணிட்டேன், ஒரு மாசத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஒரு 1000 ரியால் 1500 ரியால் ஒதுக்குறவங்களுக்கு அது ஒரு பெரிய காசே கிடையாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணா டிப்ரெஷன் வேல்யூ நீங்க வித்தீங்கன்னா கூட அதை யூஸ் பண்ண காஸ்ட்டை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எனிவே நீங்க தான் வந்து அதுல ப்ராஃபிட் ஆவீங்க. அது வந்து டொயோட்டோ மாரி வெஹிக்கிள், நீங்க வேற ஏதாவது பிராண்ட் வாங்கினீங்கன்னா நிச்சயமா அதுல லாசஸ் இருக்கு. ஏன்னா கத்தாரை பொறுத்தவரையும் அமெரிக்கன்ஸ் வெஹிக்கிள், ஜெர்மன் வெஹிக்கிள்லாம் ரீசேல் வேல்யூ அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் டொயோட்டோ ஜப்பான் வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் ரீசேல் வேல்யூ. அது பார்த்தீங்கன்னா என்னோட அனுபவத்தில் வந்து டொயோட்டோவுக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. அதேமாரி நிசானுக்கு ரீசேல் வேல்யூ இருக்குது. மிட்பிசிக்கு நல்ல ரீசேல் வேல்யூ இருக்குது. இந்த ஒரு சில பிராண்ட்ஸுக்கு மட்டும்தான் அதிக ரீசேல் வேல்யூ இருக்குது. ஒரு சில பிராண்டுக்கு ரீசேல் வேல்யூ அந்த அளவுக்கு கிடையாது. அந்த கார்லாம் நம்ம வாங்கும்போது ஒரு ரேட்டுக்கு வாங்குவோம். ஆனால் நீங்கள் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு அதை விற்கும் போது ஒரு ரேட்டுக்கு போகும். இதெல்லாம் வந்து நார்மலாக நடக்கிறது. ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் வந்து நிசான் டிடா வாங்கினேன். அது வந்து ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த காரை சேல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் சேல் பண்ணும்போது கூட 7,000 ரூபாய்க்கு சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் சுபாரோன்னு ஒரு கார் வாங்கினேன். அது ஒரு 13,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் அதில் வந்து எனக்கு அடிக்கடி மெயின்டெனன்ஸ் வச்சுது. அந்த காரு முக்கால்வாசி நேரம் கேரேஜுக்கே எடுத்துகிட்டு அலையிற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ தான் நான் நினச்சேன் அதில் டைனமோ போச்சு, ஒரு ஒரு பிரச்சனையாக வந்துச்சு. அப்பதான் நினைச்சேன் ஒரு சில பேர்லாம் வந்து கத்தார் வந்தோடனே டக்குன்னு அகலக்கால் வைக்கிற மாரி திடீர்னு புது கார் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த காரு வந்து என்னைக்காவது அவங்க ஜாப் பிரச்சனையாகும் போது அந்த காரை விற்கும் போது பாதி ரேட்டுக்கு போகும். எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு நட்டமாகும். அப்போ நான் வந்து நிறைய அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னோட அனுபவத்துல நான் வந்து எப்பவுமே புது காருக்கு போகவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கத்தார்ல 16, அதாவது கிட்டத்தட்ட 11 வருஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒமான்ல ஒரு 5 வருஷம் இருந்தேன். அபுதாபில ஒரு 2 வருஷம் இருந்தேன். நான் போற இடத்துல எல்லாம் பழைய காரை பத்தியே தான் நான் வந்து முக்கால்வாசி பார்ப்பேன். அதாவது ஒமான்ல நான் ஊண்டாய் அசன்ட் வச்சிருந்தேன். அதுல உள்ள பிரச்சனைகள்லாம் என்னென்ன வரும். ஆனால் நான் வந்து வாங்கும்போது சேஸ் அடிபட்ட வண்டி. அது வந்து 1000 ரியாலுக்கு ஒமான் ரியாலுக்கு வாங்கிட்டேன். அப்போ சரியா செக் பண்ணல, சேஸ் அடிபட்டிருக்கா என்னன்னுங்கிறத ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் பார்க்கல. பார்க்காம கண்மூடித்தனமா ஒரு, அதாவது ஏலம் விடுவாங்க, அந்த ஃப்ரைடே மார்க்கெட்னு சொல்லுவாங்க, அங்க போய் யூசர் கார் வாங்கும்போது கண்மூடித்தனமா வாங்கினதால நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ரியால் எனக்கு நட்டமாச்சு. ஓஎம்ஆர்ல 300 ரியால்னா கத்தார் ரியால்ல 3000 ரியால். அப்பதான் நினைச்சேன் காரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், மெக்கானிக் கிட்ட நல்லா பழகணும். ஃபர்ஸ்ட் ஒரு காரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அதோட இன்ஜினோட ஷேக் இருக்கக்கூடாது, ஒரு காயின் வச்சா கூட இன்ஜின் ஆடக்கூடாது, சேஸ் அடிபட்டிருக்கா என்னன்னு நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் எடுத்துட்டு போகணும். அதாவது பிரைவேட் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க, இங்க ஜெர்மன்ல கார் இன்ஸ்பெக்ஷன் தனியாவே இருக்கு. அது அங்க போய் 100 ரியால் பணம் கட்டி அந்த காரை ஃபுல்லா கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். மேல தூக்கி அந்த காரோட சேஸ்ல எதுவும் அடிபட்டிருக்கா, இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகும்போது சேஸ் டேமேஜ் இருந்தது, ஏதாவது வெல்ட் அடிச்சிருந்தாங்கன்னா ஒன் சைடா இழுக்கும். கார் ஸ்டேரிங் கை விட்டு ஓட்டும் போது காரோட அலைன்மெண்ட் தன்னால அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அதெல்லாம் சேஸ் அடிபட்ட வண்டி. இந்த மாரி ட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டா பார்க்கணும்.
ஏன்னா காரை ஸ்டேரிங்லேருந்து கையை எடுத்துட்டா அது மட்டும் ஒரு சைடாக இழுத்துதுன்னா சேஸ் அடிபட்டுருக்கும். இந்த ஐடென்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக பார்க்கணும். அதேமாதிரி இன்ஜின் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்ததுன்னா இன்ஜின் பெட்டு டேமேஜாக இருக்கும். இன்ஜினில் வந்து அதாவது புஸ்டன் உள்ளே போயிட்டு வர புஸ்டனில் ரிங்ஸ் டேமேஜாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மோக் அதிகமாக வரும், ஆயில் வந்து பேர்ன் ஆகும். அப்போ நீங்கள் ஆயிலோட இண்டிகேஷன் பார்க்கும்போது ஆயில் கம்மியாக இருக்கும். இந்தமாரி ஒரு விஷயத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும். அதேமாரி ஏசி பைப்பெல்லாம் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அது ரிப்பேர் பண்ணுறதும் ஒரு 300-400 ரியால் வரும். அதேமாரி கம்ப்ரஸர், ஒரு பழைய கார் வாங்குறதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர் கூல் இருக்கா என்னன்னு பார்க்கணும். ஏசியோட கூல் வந்து கேஸ் ஏற்றுனா லீக்கே ஆகக்கூடாது. லீக் ஆகாமல் இருந்ததுன்னா ஓகே. அதேமாரி கம்ப்ரஸரோட எஃபிஷியன்சி எப்போ தெரியுங்கன்னா, ஒரு யூசர் கார் வாங்கும்போது கரெக்டாக ஒரு 11-12 மணிக்கு ஓட்டி பாருங்கள். அதாவது வெயில் நல்லா பீக்கில் இருக்கும் போது ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இது தெரியும். மீதி டயத்தில் ஈவினிங்ல எல்லாம் ஒரு யூசர் கார் வாங்கும்போது ஏசியை நீங்களால் செக் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் வந்து அதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக இருந்தால் இந்தமாரி கார் இன்ஸ்பெக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அது வந்து எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிவிடும். காரோட இன்ஜினோட எஃபிஷியன்ஸோட பவர் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த எஃபிஷியன்சி 60%, 90% எஃபிஷியன்சி இருந்தால் தான் அட்லீஸ்ட் உங்களால் ஒரு 80 கிலோமீட்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் வரையும் உங்களால் ஸ்பீடாகவும் ட்ரைவ் பண்ண முடியும். எஃபிஷியன்சி இல்லைன்னு வைங்களேன், திடீர்னு சிக்னல் ஓப்பன் ஆகும், ஆனால் கார் வந்து பிக்கப் டக்குன்னு வராது. அப்போ அந்த இன்ஜினோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருக்கும். இந்தமாரி விஷயத்துலலாம் கரெக்டாக பார்க்கணும். அதோட மெயின் வந்து ரேடியேட்டர். இந்த ஹாட் டெம்பரேச்சர் தான் நமக்கு கல்ஃப் கண்ட்ரியில் அதிகம். அப்போ வந்து ரேடியேட்டரும் வந்து கரெக்டாக கூலிங் சென்சிங் வந்து அதிகமாக இருக்கணும். அதாவது இண்டிகேஷன் வந்து நீங்கள் டேஷ்போர்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். எந்த கார்லையுமே அந்த டெம்பரேச்சர் ஹையாக ரைஸ் ஆச்சுன்னு வைங்களேன், ரேடியேட்டர்லேருந்து வாட்டர் பொங்கிடும். அப்புறம் டெம்பரேச்சர் ஹையாக ரைஸ் ஆச்சுன்னா இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகிடும். அப்போ வந்து நீங்கள் டெம்பரேச்சரை கரெக்டாக மானிட்டர் பண்ணணும். அதேமாரி ரேடியேட்டர் வந்து நல்லா இருக்கா, அதில் எதுவும் ஹோல்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகிருக்கா. ரேடியேட்டர் டேமேஜ் ஆகிருந்தால் வாட்ரு வந்து அதில் தங்காது. அப்போ வாட்ரு வந்து தங்கலைனாலே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிக்கும். அதேமாரி அந்த ரேடியேட்டர் பின்னாடி இன்ஜினுக்கு பின்னாடிலாம் அந்த பைப் போகும். அந்த வாட்டர் வந்து எங்கே பார்த்தாலும் சர்க்குலேட் ஆகும். இந்த பைப்பெல்லாம் ஏதாவது டேமேஜ் இருந்தால் ரேடியேட்டர் வந்து கூலண்ட் வாட்டர்லாம் போட்டால் கூட தங்கவே தங்காது வாட்ரு. நீங்கள் நல்லா பீக்கில் வெயிலில் போகும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடும். அதாவது சிக்னல்லையோ இல்லை மெயின் ரோட்லேயோ ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஹாட் டெம்பரேச்சரில் நம்ம காரில் முக்கியமான செக் பண்ண வேண்டிய விஷயம் யூசர் கார் வாங்குறதுக்கு முன்னாடி. அதாவது யூசர் கார் வாங்கணும்னு ஐடியாவுக்கு வந்துட்டீங்க, நான் மாதம் என்னால் டியூ கட்ட முடியாது 1000 ரியால், நான் எப்படியாவது யூசர் கார் வாங்கி தான் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஐடியா வந்துட்டிங்கன்னா தயவு செய்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி கேரேஜ், என்னென்ன கேரேஜ் வந்து நல்ல கேரேஜாக பண்ணுறாங்க, கார் எடுத்துகிட்டு போனால் நேர்மையாக நமக்கு சர்வீஸ் பண்ணி தராங்க. எல்லா கேரேஜுமே நேர்மையாக தான் பண்ணுவாங்க. ரீசனபிளான காஸ்ட் வாங்குறாங்களா, கரெக்டான அந்த ப்ராப்ளம்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா. அதாவது நீங்கள் வந்து ஒரு யூசர் கார் வாங்குறீங்கன்னா காரை பற்றி நல்லா ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்தமாரி யூடியூப்லாம் வீடியோ பாருங்கள், காரோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜை கேதர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரிக்ஸை பயன்படுத்துங்க. ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், வாங்கினதுக்கு அப்புறம் அந்த காரோட ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு சஃபர் ஆக தோணும். அப்போ சஃபர் ஆன பிறகு நம்ம வந்து எதுவுமே திங்க் பண்ணாமல் கண்மூடித்தனமாக வாங்கினாதான் இந்தமாரி விஷயங்கள்லாம் சஃபர் ஆகணும். அதாவது என்னோட ஒரு நண்பர் இருந்தார். நான் வந்து நிசான் இப்போ வந்து மிட்பிசி வாங்கினேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிஎம்டபிள்யூ வாங்கினார், நிறைய ஜெர்மன் வெஹிக்கிள்லாம் வாங்கினார். அவருக்கு ஜெர்மன் வெஹிக்கிளை பற்றி நாலேஜே கிடையாது. அப்போ தான் அவருக்கு வண்டியில் திடீர்னு ஒரு பிஎம்டபிள்யூ வாங்கினார் 530i. அது வந்து ஸ்மோக்கு ஜாஸ்தியாக வந்துச்சு. அந்த காரை வாங்கினது வந்து 13,000 ரியால் தான். பிஎம்டபிள்யூ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடச்சிது. நல்ல லக்ஸரி காரு, நல்லா என்ஜாய் பண்ணப்பா, காரில் பெட்ரோலை போட்டு போனால் போகிறதே தெரில, அப்படியே கப்பல் போகிற மாரி இருக்குது அப்படின்னாரு. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னடா இது லோ பட்ஜெட்டில் பிஎம்டபிள்யூ கார் வாங்கியிருக்காரு, சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு நினச்சேன். சிந்தட்டிக்ஸ் ஆயில் தான் அது, 10,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் ஆயில் மாற்றணும் அப்படின்னாரு. எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறமே ஸ்மோக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஆயில் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அதாவது பிசிஎம்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் வந்து காருக்குள்ளே இருக்கும். அந்த பிசிஎம்மை வச்சு தான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மாரி அந்த ஒரு காருக்கும் ப்ரோக்ராம் ஏற்றுவாங்க. அந்த பிசிஎம் மூலமாக வந்து இவங்க வந்து ப்ரோக்ராம் மாற்றணும், அப்போ தான் அந்த ஸ்மோக்கை கண்ட்ரோல் பண்ணலாம், இன்ஜினில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி 7,000 ரியால் எக்ஸ்பென்ஸ் வரும்னாங்க. அதோட அவர் வாங்கின காரு 13,000 ரியாலுக்கு வாங்கிட்டு 7,000 ரியால் எக்ஸ்பென்ஸ்னோடனே அப்போ அந்த காரோட டோட்டல் காஸ்ட் என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 18,000 ரியால் ஆகுது. 19,000 ரியால் ஏன் இதில் போய் 7,000 8,000 ஸ்பெண்ட் பண்ணாருன்னா, காரை ஒன்றுமே பண்ண முடியாது, இல்லைன்னா ஸ்கிராப்பில் தான் போடணும், அதை ரிப்பேர் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்ததால் 7,000 ரியால் மேற்கொண்டு செலவு வச்சிருச்சு.
இது வந்து அவர் கண்மூடித்தனமாக ஒரு மெக்கானிக் அழைச்சிட்டு போகாம வாங்கினதால லக்ஸரி காரு நம்ம போய் வந்து அந்த லக்ஸரி கார் வந்து அந்த சொகுசுக்கு ஏற்ற அந்த காருக்குள்ள மெயின்டெனன்ஸ் இருக்கும். அப்போ நான் அதனால தான் சொல்றது, ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல ரீசேல் வேல்யூ போகுமா, அதை ரிப்பேர் பண்ற மெக்கானிக் வந்து ரீசனபிள் காஸ்ட்ல அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை நம்ம வந்து டாலரன்ட் பண்ண முடியுமா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு காரை நம்ம டிசைட் பண்ணணும் யூசர் காரை. இல்லைப்பா நான் வந்து யூசர் காரே வாங்க வேணாம், நான் வந்து எனக்கு கேரேஜ் கான்டாக்டும் கிடையாது, காரோட நாலேஜும் கிடையாது, இட்ஸ் 0% நாலேஜ் யூசர் காரில், நான் இப்போ நியூ காருக்கே போயிடுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நியூ காருக்கு போகலாம். நியூ காருக்கு போகணுன்னா மாதம் நீங்கள் வந்து ஒரு 1000 ரியால் நீங்கள் எப்போதுமே ஒதுக்கணும். 1500 ரியால் கண்டிப்பாக ஆகும். ஆனால் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் லாங் ஜெர்னியாக நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணதை வந்து நீங்கள் கழிச்சா கூட உங்களுக்கு வந்து டொயோட்டோ மாரி ஒரு நல்ல பிராண்டட் வெஹிக்கிள் வாங்கினா உங்களுக்கு நிச்சயமாக டிப்ரெஷன் வேல்யூ கம்மியாகாது. மற்ற பிராண்ட்லாம் வாங்கினா நிச்சயமாக டிப்ரெஷன் வேல்யூ கம்மியாகும், ரீசேல் வேல்யூ இருக்காது. ரீசேல் வேல்யூ மார்க்கெட்டில் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து நியூ காருக்கு போகணும். இந்த வீடியோ வந்து முக்கியமாக வந்து காரோட யூசர் காரோட கத்தாரில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது புதுசாக கத்தாருக்கு வரவங்க யூசர் கார் வாங்குறதா நியூ கார் வாங்குறதா அப்படின்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் காசு சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூசர் கார் வாங்குங்க. என் சேலரி வந்து 10 ரூபாய்க்கு மேலே இருக்குது, எனக்கு காசை பற்றிலாம் கவலையே இல்லை, நான் எந்த கேரேஜுக்கும் போக மாட்டேன், நான் வந்து கெத்தா யூசர் கார்னா 5 வருஷம் வாரண்டி உண்டு, எந்த பிரச்சனையும் இல்லை, எது நடந்தாலும் கம்பெனி பார்த்துக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக நியூ காருக்கு போங்க. உங்கள் சேலரிக்கு தகுந்தாப்புல நீங்கள் வாழணும். பட்ஜெட் போட்டு வாழ்கிறவங்களுக்கு என்னை கேட்டால் யூசர் கார் தான் பெஸ்ட்டுங்க. எனக்கு பட்ஜெட்டே கிடையாது, நான் லெஃப்ட் அண்ட் ரைட் செலவு பண்ணுறேன், எனக்கு நல்ல பேக்கேஜ் இருக்குது, ராஜயோகமாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நியூ காருக்கு போயிடலாம். இதுதான் என்னோட சஜஷன். இந்த காரை பற்றி உள்ள விஷயங்கள், என்னென்ன கேரேஜுக்கு போகலாம், இதை பற்றி நிறைய டீட்டெயிலாக தெரியணும், உங்களுக்கு ஏதாவது யூசர் கார் வாங்கணும், அந்த மாரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுவேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ காரை பற்றி நீங்கள் கத்தாரில் யூசர் காரை பற்றி ஏதாவது கேட்கணுன்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.